அவர் என்ன அந்த ராமாயணத்தை நான் நடிக்கலை, நான் வேறு வரல நடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ராமாயணத்தை கீமாயணம்னு நடித்தார். தேன் உள்ளே இருக்கிற தேனை ஈகள் காத்தது மாதிரியா அந்த ஊர் மக்கள் ஈகள் மாதிரியா அவரை காத்துச்சு. ஒரு கதையை எழுதுகிறோம்னா அந்த கதைக்கு நடிப்பு, பாட்டு, பேச்சு, ஏத்தம், இறக்கம், வீரமாக நடக்கணும்னா அந்த வீர நடை ஒன்று, ஒரு ஏழை நடக்கணும்னா அந்த ஏழையினுடைய நடை, பணம் படைத்தவர்கள் எப்படி நடவுடைய பாவனைகள், ஏழையினுடைய கஷ்ட நஷ்ட பாவனைகள் இம்புட்டியும் உணர்ந்து அந்த நாடகத்தை தனக்கு நம்மளே அந்த நாடகத்தை நடித்து வசனத்தை பேசி ஏற்ற இறக்கம் இப்படியெல்லாம் அதை அனுபவித்து தாங்க ஒரு நாடகத்தை உருவாக்க முடியும். நாடகம் உருவாக்குறது சாதாரணம் இல்லை. நான் இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக ஈஸியாக செஞ்சு வெற்றிகரமாக அந்த வெளியில் ஒரு நாட்டில் ஒரு எழுத்தாளங்கிற பேரை வாங்கி வாழ்ந்த காலம். துப்பறியும் கதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எழுதுனதே துப்பறியும் கதை தான். அந்த கதையினுடைய சாராம்சத்தை வச்சு தான் என்னை 60லேயே எம்ஜிஆர் தட்டி கொடுத்து, அப்போ வந்து செடிப்பேட்டில் போய் ஒன்று நடிகராக வந்துடணும், சினிமாவில் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணம் இல்லை. அப்போ நடிக்கக்கூடிய நடிகர் எப்படி இருக்கணும், அவனுடைய பேஸ்கெட் எப்படி இருக்கணும், அவன் அழகு எப்படி இருக்கணும், நிறம் எப்படி இருக்கணும், குரல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காலமெல்லாம் அப்போ. இப்போ வந்து அப்படி கிடையாது. அண்டங்காக்கா போல் இருந்தாலும் கான்னு கத்தினாலும் சினிமாவில் உள்ள நுழைஞ்சிடலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. சினிமாவில் பேசணும், கொள்ளணும், வைக்கிறீன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படிங்கிற இதுகள்லாம் கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டதுனால அன்னைக்கு வால் சண்டை, கம்பு சண்டை இதுகள்லாம் இருந்ததுனால தான் எம்ஜிஆருக்கு பேர் வந்துச்சு. அதே மாதிரி சிவாஜிக்கு வல்லினம், மெல்லினம் வசனத்தை கொடுத்தா ஏற்ற இறக்கம், எந்த இடத்துல எப்படி நடிக்கணும், எப்படி பேசணும், முகப்பாவனைகள் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சிவாஜி கணேசன்ட்ட 100க்கு 100. சிவாஜியை தவிர மற்ற எவரும் அந்த மாதிரி செய்ய முடியாது. சிவாஜி தான் 100க்கு 100. எம்ஜிஆர் நடித்ததோட சிவாஜி நடித்ததோட சிவாஜி படத்தை பார்க்கணுமுன்னாக்க முதலாக டிக்கெட் ரூமில் நின்ற காலம், எம்ஜிஆர் வால் சண்டையை பார்க்கணுங்கிறதுக்காக நின்ற காலம், அதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சினிமாங்கிறதே பார்க்குறதே கிடையாது. முன்ன மாதிரியே நாளைனா அரை ரூபா 1 ரூபான்னு நாடகத்தை போட்டு நடத்தின மாதிரியா இப்போ நாடகம் போட முடியுமா? ஒரு நாடகத்தை இன்றைக்கி நடத்துறதுன்னா கோடி ரூபா வேணும். கோடி ரூபா இன்றைக்கி இருக்கா? அன்றைக்கி கோடி ரூபாயா சுப்பையா செலவு பண்ணார். இருக்கக்கூடிய காசை வச்சு நடிகர்களுக்கு இவ்வளவு, நடிகைக்கு இவ்வளவு. நடிகைங்களுக்கு காசு கிடையாது. நடிகை பூரா நான் நடிக்கிறேன், நீ நடிக்கிறேன் அப்படின்னு முந்தி எனக்கு கொடுத்துறியா, உனக்கு கொடுத்துறியான்னு முந்தின காலம் அப்போ. இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு சினிமாவில் எத்தனை கோடி வாங்குகிறாரு ஒரு நடிகர். அன்னைக்கு நடிகருக்கு எவ்வளவு சம்பளம், அன்னைக்கு உள்ள சம்பளம் என்ன, இன்றைக்கி உள்ள சம்பளம் என்ன? இத்தனை கோடி நீ செலவழித்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறிய, அதில் என்னமாவது ஒரு கருத்து இருக்கா? மக்கள் வாழணும், மக்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இல்லாமல் எதையோ என்னத்தையோ படத்தை அப்படி பண்ணி இப்படி பண்ணி பேர் இருக்கா இந்த கதைக்கு? அன்னைக்கு உள்ள ஒவ்வொரு எழுத்தாளனு எவ்வளவு பேர் வீரமாகவும் சோகமாகவும் இப்படிப்பட்ட கதைகள் அன்னைக்கு உருவாகிச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி கதைகள் யார்கிட்டையும் இல்லை. கதையாசிரியர்களும் அதை பற்றி சொல்கிறது கிடையாது. பாட்டுக்கு என்ன, பாட்டில் என்ன இருக்குது, பாட்டில் என்ன கருத்து இருக்குது, வல்லின மெல்லின இருக்கா, அது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ அதை இதை அப்படி இப்படின்னு சவுண்டை கொடுத்து இருக்கக்கூடிய தியேட்டரில் படம் பார்க்குறவங்கள அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்து கொடுக்கறதுக்கான வழி கிடையாது. இப்போ பூராமே சவுண்டை வச்சு ஒரு கதை ஒரு ஓட்டு சினிமா இப்போல்லாம் நாடகங்கிற இது எங்கேயாவது பார்க்குறீங்களா? நாடகத்துக்கு வேலையே கிடையாது. அன்னைக்கு நிலைக்கு
எம்ஜிஆர் ஒரு நாடகம், சிவாஜி ஒரு நாடகம், எஸ்எஸ்ஆர் ஒரு நாடகம், எம்ஆர் ராதா ஒரு நாடகம், இப்படி ஒவ்வொரு விஐபி கிட்டேயும் ஒவ்வொரு நாடகம் இருந்துச்சு. அப்போ முத்துக்கிட்ட நான் போய் கேட்டேன், எனக்கு இந்த சித்திரை திருவிழாவில் எனக்கு ஒரு நாடகம் நாங்கள் போடுறேன்னு எனக்கு ஒரு டேட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், தம்பி அவங்க முக்கியமான நடிகர் வந்து அழகர் வாத்துக்கு இறங்கும்போது ஒரு நடிகருக்கு போடுவார், அப்புறம் சிவாஜி கணேசன், அப்புறம் ராஜேந்திரன், அப்புறம் ராதா, இந்த 4 பேருக்கு நான் டேட்டு கொடுத்துட்டேன். உனக்கு பூத்திருவிழா அன்னைக்கு மட்டும் நான் டேட்டு தரேன்னு கொடுத்தாரு. நான் பூத்திருவிழாக்கு நாடக டேட்டை வாங்கினேன். அப்போ உள்ள நேரம் அப்படி. அப்போல்லாம் வசூலை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறது கிடையாது. எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிடுவேன். ஏதாவது செலவு வந்துச்சோ கொடுத்துருவேன். அப்படி உள்ள நேரம், அந்த நேரம் அப்படி. இன்றைக்கி நாடகம்னு சொல்லி எந்த ஒரு எழுத்தாளனு நாடகத்துக்குங்கிற வேலையே இல்லை. இன்றைக்கி நாடகம் 60 70 வரல நாடகம் இருந்துச்சு. மேக்கப்பெல்லாம் ராதாவுக்கு கிடையாது. மற்ற நடிகர்கள்லாம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட செல்லணும் மேக்கப்பு. அது மாதிரி ராதாவுக்கு மேக்கப்பெல்லாம் கிடையாது. போனாலே ஒரு நாள் இங்கே உட்காந்துக்கிற வேண்டியது. அவன் வந்துட்டானா, எந்த நடிகர் வந்துட்டான், டயத்துக்கு ஷூட்டிங்கில் இல்லை, ஃபஸ்ட்டில் வரதான் ஷூட்டிங்கில் தவறாமல் இத்தனை மணிக்கு 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 7 மணிக்கு 6:45 அங்கே அந்த ரோலிங் சேரில் உட்காந்துருப்பார். எம்ஆர் ராதா நாடகத்தை நீ ராமாயணத்தை நடிக்காதேன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், அதே தேட்டுக்கு அவர் என்ன அந்த ராமாயணத்தை நான் நடிக்கலை, நான் வேறு வரல நடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ராமாயணத்தை கீமாயணம்னு நடித்தார். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ராமாயணம்னு தான் நான் நடிக்கலை, அவர் நடிக்கிறது கீமாயணம்னு நடிக்கிறாரு, என்ன லைசன்ஸ் வாங்க முடியும்? அன்றைக்கி லைசன்ஸ் இல்லாமல் நீ நடத்த முடியாதுன்னு சொல்லல. அவர் லைசன்ஸ் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, நாடகத்தை ராமாயணத்தை நடத்தலைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதே ராமாயணத்தை கீமாயணம்னு நடத்தினார். அப்படி உள்ள காலம் அப்போ. இப்போ காலம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஆடம்பரத்தை தான் இன்றைக்கி நினச்சி மக்கள் விரும்புகிறார்களுடைய பழையனுடைய நட உடை பாவனைகள், பேச்சுக்கான கருத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல அந்த வல்லினம் மெல்லினம் ஒழிஞ்சு போச்சு. வல்லினம் மெல்லினம் இல்லாமலே இன்றைக்கி ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி கேட்குறதுக்கு எந்த அறிஞனும். அன்றைக்கி அறிஞர் அண்ணா கதை எழுதுறாருன்னா அந்த கதையை பார்க்குறதுக்குன்னு எங்களை ஒரு ஆளுங்க துடிச்சு அவரை வச்சு தான் நான் கதையாசிரியர். எனக்கு அண்ணா தான் குரு. அவர் கதை எழுதுனதை பார்த்து அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்போ போது அவர் கதை எழுதுறது மாதிரியே நம்மளும் ஒரு சில கதைகள், துப்பறியும் கதை அவரை வச்சு தான் நான் செட்டப் பண்ணேன். அதனால தான் அந்த துப்பறியும் கதையில் எப்படின்னா ஒரு கிராமத்தினுடைய பண்ணையார் அவர் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறார். அந்த படிக்கக்கூடிய பையன் அங்கேயே லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறார். இவர் இருக்கிற வாய்ஸுக்கு அவர் அங்கே கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்திலேருந்து அவர் ஊருக்கு வரும்போது அந்த மனைவியோடு வரும்போது அந்த பண்ணையார் அவர் யார் என்னான்னு கேட்டோன்னே நான் அந்த மாதிரின்னு சொன்னோன்னே அவர் ஏற்றுக்கல. அவர் என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் என்ன தான் பாசமாக இருந்தாலும் அவர் செஞ்ச ஒரு அவருக்கு கௌரவம் ஊடாடிடுச்சு. அவர் ஏற்றுக்கல. அவரை ஏற்றுக்கிறாமல் அவரை பண்ணோடனே அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போயிடுறாரு. அங்கே காட்டில் போய் மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முகமூடியை போட்டு இருக்கிற வசதியான இடத்துல இருக்கிற இதை எடுத்து ஏழைகளுக்கு கொண்டு வந்து அந்த கிராமத்தில் கொடுக்குறாரு. அந்த ஏழைகள் பூராமே அவர் இன்னார்னு தெரியாது, இவர் இன்னும் பண்ணையார் மகன்னு தெரியாது மக்களுக்கு. அது முகமூடியை போட்டிருக்காருல்ல, முகமூடியை பார்த்தோன்னே அவர் யாரோ காட்டிலேருந்து ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் வைக்கிறாருன்னு தான் நினச்சி அவளியே. இவர் இன்னார் மகன்
முத்தையன் அப்படிங்கிறது தெரியாது. அவர் பேர் முத்தையன். அந்த முத்தையன்ங்கிற பேரை முகமூடி இப்போ நம்மளுக்கு மாப்போடு போடுறோம்ல, அந்த மாதிரி நான் அந்த படத்தில் பாருங்கள், கண்ணாடி போட்டு அங்கி சட்டை அப்படி இது போடும்போது அவர் அந்த நாடகத்திலே நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு குதிரையில் வர்ற மாதிரியே கொட்டாய்ச்சி வச்சு அடித்து காமிப்பேங்க. குதிரை நடந்து வரும்போது ஓடும்போது குதிரையுடைய கால் சவுண்டு வேணும்ல, அதுக்கு பதிலாக குட்டாச்சியை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடிப்பேங்க. குதிரை போகுதுடா போக முத்தையன் போகிறாரு. இப்படியெல்லாம் நான் அந்த காலத்தில் கதையை உருவாக்கி பண்ண காலம். அப்போ அந்த முகமூடி முத்தையன் கூடுதலான பணம் இருக்கிற இடத்துல அங்கேருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அதை முகமூடி முத்தையன் அந்த பணத்தை அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து உனக்கு மாடு வாங்கிக்க, விதை வாங்கிக்க, நெல் வாங்கிக்க அப்படிங்கிற கொடுத்து அவங்கள அந்த ஒரு கிராமமே இவரை போலீஸ் நெருங்க விடாமல் பாதுகாத்து இது பண்ண காலம். தேன் உள்ளே இருக்கிற தேனை ஈகள் காத்தது மாதிரி அந்த ஊர் மக்கள் ஈகள் மாதிரியே அவரை காத்துச்சு. சர்க்கார் வந்து அவர் சட்டத்தை வச்சு அவரை பயன்படுத்தி பண்ண முடியாத அளவுக்கு அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துச்சு. அப்புறம் கொடுத்துட்டு கடைசியில் பண்ணையார்கிட்ட போய் நான் முத்தையன்னு சொல்லி முகமூடி இதெல்லாம் களைஞ்சி வச்ச பிற்பாடு தான் முகமூடி முத்தையன் அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் சொல்லி பேர் அவங்க வச்சது. அதை அந்த பேரை கதையாசிரியர் தான் உண்டாக்குறான். அப்போ ஒரு கதையாசிரியர் வந்து சாதாரணமாக எல்லோரும் கதையாசிரியர் பண்ணிட முடியாது. ஒரு கதையை எழுதுகிறோம்னா அந்த கதைக்கு நடிப்பு, பாட்டு, பேச்சு, ஏத்தம், இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அவன் அனுபவித்து நடித்து தான் கதையை உருவாக்குறான். டைரக்டரில் இது இல்லை, டைரக்டர் வந்து அதை நடித்து காமிச்சு அவங்கள உருவாக்குறாரு. கதையாசிரியன் ஆரம்பத்தில் அந்த கதையை உருவாக்குறதே இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி ஓடணும் அப்படிங்கிறத அனுபவித்து அவன் இந்த நடத்தை நடித்து தான் கதையை ஒன்று உருவாக்குறான். இது சாதாரண எல்லாருமே அந்த இப்போ அப்படி கிடையாது. கதைகளுக்கு எல்லா கதையும் இப்போ வளர்ந்த இடத்த விட்டு அப்புறம் பேர் வந்து அப்படி வை இப்படி வை அப்படின்னு சமயோசிதமாக பேர் வைக்கிறாங்க. அப்போ அப்படி கிடையாது. அந்த கதையிலேயே ஊறி இதை பண்ணி அந்த கதையை எழுதும்போதே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் அந்த இடத்த ஏற்று இறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிச்சு தான் கதை எழுத முடியும். அந்த கதைக்கு தகுந்தபடி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறணும். அதனால தான் கதை அம்பட்டு கதை எழுதியிருக்கேன், ஒரு கதை இருக்கேன், அதை என்ன அப்படி இப்படிங்கிற இதுக்கே கௌரவத்தை போயிடக்கூடாது. கௌரவம் இல்லாமல் மக்களுக்காக எதை சொன்னால் ஏற்றுக்கிறோம், மக்கள் ஏற்றுக்கிறணும். இந்த கதையை நான் உருவாக்கி அம்பட்டு தூரம் நான் நடத்தினேன் அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கலைன்னா கல்லை கொண்டு எறிஞ்சிடும்.